ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே நான் என்னென்ன ட்ரேட் எடுத்தேனோ அது எல்லாத்தையுமே பிரேக் டவுன் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். கண்டிப்பாக போர் அடிக்க ஆரம்பிக்கலாம் வைக்கலாம். ஓகேங்களா? அப்படி போர் அடிக்கும் பாதியில் கட் பண்ணுறது தான் இப்போவே கட் பண்ணிவிட்டு போயிடுங்க. ரைட்டுங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நிறையா கண்டென்ட்டு நிறையா இது தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ரைட்டு. எப்படி பிரேக் டவுன் எப்படி நான் ட்ரேட் எடுத்தேன், எப்படி நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டென்ட் சொல்லுவேன். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ ஓகே. ரைட்டு. இப்போது ஃபியூச்சர்ஸ் ஃபிலிமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா லூசிட் பிளாட்ஃபார்மில் லூசிட் ட்ரேடிங்கில் வந்துட்டு எடுத்து பண்ணுங்கள். ஸோ கோடு வந்துட்டு கோடு யூஸ் பண்ணிக்கிங்க. 40% ஆஃபு. அதே மாதிரி ட்ரேடிஃபை ட்ரேடிஃபைலையும் பண்ணுங்கள். அப்புறம் ட்ரேட்ஸ் எல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணணும் வைக்கணும். நான் தான் டெய்லியும் பேக் டெஸ்ட் பண்ணுவேன். ரைட்டுங்களா? பேக் டெஸ்ட் பண்ணணும் வைக்கணும். அப்புறம் ட்ரேட் ஜர்னல் பண்ணுறது எல்லாம் வந்துட்டு ட்ரேட் ஜர்னலாக பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் என்ன ட்ரேட் ஜர்னல் பண்ணாமல் நீ இதில் பண்ணுற அப்படின்னு தான் கேட்கக்கூடாது. எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதனால் நான் இது நோஷனில் பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ ஓகே. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்துட்டு ஆர்டிஐ திங்கக்கிழமை அன்னைக்கு நான் எடுத்த ட்ரேடு. ஓகேங்களா? ஆர்டிஐயில் திங்கக்கிழமை அன்னைக்கு நான் எடுத்த ஒரு பை. ஓகே. ஆர்டிஐயில் நான் ஏன் பை பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேற ஒன்று. ஓகே. ஓகே. ஃபஸ்ட்டு ஆர்டிஐ வந்து புல்லிஷு. ப்ரைஸ் வந்துட்டு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துட்டான். ஓகேங்களா? ப்ரைஸு எக்ஸ்பேன்ஷன். அடுத்து எக்ஸ்பேன்ஷன் கொடுத்தாங்க. ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடந்துச்சுன்னா ப்ரைஸ் அடுத்து என்ன பண்ணுவான்னா ரீட்ரேஸ்மெண்ட் வரணும், இல்லை கன்சாலேஷன் மாதிரி கொடுத்துட்டு அடுத்து இது கொடுத்துட்டு போவான். ரீட்ரேஸ்மெண்ட் தான். ரீட்ரேஸ்மெண்ட் வரணும். அதே டெய்லி எஃப்இஜிக்குள்ள வந்துட்டு இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் நான் எதிர்பார்த்தது. ஓகேங்களா? ஓகே. மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஓகே. மார்க்கெட்டு திங்கக்கிழமை அன்றைக்கி அதான் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஓப்பன் ஆணுச்சு. அதுதான் அப்புறம் ஒரு ட்ரேடு தான் கண்டுக்காதீங்க. ஓகே. இன்டர்னல் டேப் ஆணுச்சு. இன்டர்னல் டேப் ஆகிட்டு இது என்ன கேண்டில்? ஓகே. 10 PM. இது வந்துட்டு 2 AM. ஓகேங்களா? ஸோ நான் எங்கே ட்ரேட் போட்டதுங்கிறத மறந்துட்டேன். நான் போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் மறதி கைஸ். காலைல என்ன சாப்பிட்டேன்னு கூட மறந்துடுவேன். என்ன சாப்பிட்டேன் தெரில. ஓகே. எங்கே ட்ரேட் போட்டிருக்கேன்? கரெக்டாக 9 மணிக்கிட்ட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ரைட்டு. ஓகே. அந்த ட்ரேட் நான் போட்டேன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிஓஎல் முக்கியம். டிஓஎல் டைரக்ஷன் எங்கே போக போகிறான் அப்படிங்கிறது முக்கியம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் இப்போ நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, அதாவது ப்ரீவியஸ் டெய்லி ஹை தான் நம்மளுக்கு டிஓஎல். ஓகேவா? ஸோ இங்கே என்னது 1 2 3 கேண்டில் வச்சுட்டான். ரைட்டா? ஸோ இப்போது 1 ஹவரில் பார்ப்போம். மணி இப்போ வந்துட்டு 6 மணி. ஓகே. 6 மணி. ப்ரைஸ் என்ன பண்ணுது? ஓகே. 6 7 மணிக்கு 7 மணிக்கு கீழே இறக்கிட்டான். ரைட்டுடா? ஸோ இந்த இடத்துல இங்கேயும் பாருங்கள் எக்ஸ்பேன்ஷன். எனக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரணும் இந்த 2 எஃப்இஜியில். ஓகேவா? ஸோ இது 2வது வாட்டி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். 1/2 மணி நேரத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுக்க ஒழுங்காக வரல. இது 2வது டைம் பண்ணுறேன். ஸோ எஃப்இஜி அதுக்காக ஒரு லைக் போட்டிருங்க. ஓகே. இந்த எஃப்இஜி இல்லை ப்ரைஸ் டேப் ஆகுது. டேப் ஆகிட்டு இந்த இடத்துல வந்துட்டு 15 மினிட்க்கு நான் போகிறேன். ரைட்டுங்களா? ஸோ 15 மினிட்க்கு போனால் இங்கே ஒரு கன்சாலேஷன் மேனிப்புலேஷன் கொடுத்துட்டு எஃப்இஜி 1 ஹவர் டேப்பு. எனக்கு இங்கே ஒரே 15 மினிட்ல சிஏஎஸ்டி வேணும். ஓகேங்களா? ஸோ இங்கே நீட்டாக வச்சான். இந்த சிஏஎஸ்டி வச்சோடனேயே இங்கே என்ட்ரி, இங்கே எஸ்எல் 1:2 டிபி. ஓகேங்களா? ஓகே. 1:2 டிபி. ரைட்டா ப்ரோ? ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ப்ரோ. அப்படியே பிச்சுக்கிட்டான். பிச்சுக்கிட்டு நிலாவுக்கு போயிட்டான் கைஸ். ஓகேங்களா? மேலே போயிட்டான். ரைட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஓகேங்களா? நான் ஏன் எடுத்தேன்னா 1 ஹவர் எஃப்இஜி கன்சாலேஷன் மேனிப்புலேஷன் கொடுத்து இந்த மெயினாக இந்த வி ஷேப் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க சிஏஎஸ்டி இந்த 15 மினிட். ஓகேங்களா? அதுதான். ரைட்டு. 2வது ட்ரேடு சேம் ஆர்டிஒய்ன்னு தான் நினைக்கிறேன். ஆர்டிஒய் போட்டிருக்கேன் நான் இங்கே என்ட்ரி. மறதி கைஸ், தேசவியாதி. ஆர்டிஒய் நான் போடல. அப்புறம் கோல்டு போட்டிருக்கேன். ஓகே. கோல்டு ஒரு டிபி. ஓகே. ஆர்டிஓ இங்கே நான் ஏன் போட்டேன்னு தெரில. இருங்க நான் பார்க்குறேன். ஓகே.
எனக்கு டக்குன்னு தோணுச்சு கைஸ். இல்லைன்னா ப்ரீ பிளான்டாக எல்லாமே சரி வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு. நான் ஒரு 1 நம்பர் சோம்பேறி, வீடியோ தான் போட அழுவேன். ஓகே 2 PM 10 மணி 2 மணி. ஓகே 2 மணி ஆகிட்டு இந்த இடத்துல இந்த தான் நான் இன்ட்ரியே போட்டே வச்சுருக்கேன். நீங்கள் எங்கேயோ போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதான் சொல்கிறேன்ல, ஒரு வாட்டி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இது 2வது வாட்டி பண்ணுறேன். ரைட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு டெய்லி கேண்டில் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ டெய்லி கேண்டில்னா C2 C3 வைக்கிறான். ஸோ எக்ஸ்பேன்ஷன் தான் நான் எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி. ஓகேவா? 4 ஹவர் 4 ஹவரில் ரைட்டில் வந்துட்டு ஒய்எம். ஓகே ஒய்எம் என்ன பண்ணியிருக்கு இங்கே? இந்த லோ தூக்கிவிட்டான். ஓகேங்களா? இவன் வந்துட்டு இந்த லோ தூக்கலை. லேக் ஆகுதே. சரி, உங்களுக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு எஸ்எம்டி. ஓகேங்களா? ஸோ எஸ்எம்டி வச்சுட்டு இந்த கேண்டில் 2 மணி கேண்டில் வச்சுட்டான். ஸோ இது வந்து இங்கே நீட்டாக பார்த்தீங்கன்னா இது லோ தூக்கியிருப்பான். ஓகேவா? இது C2 C3 கேண்டில் மேலே நான் எக்ஸ்பென்ஷன் பார்க்கணும். இந்த இடத்துல நான் வந்துட்டு 15 மினிட்க்கு நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? மணி இப்போ சேம் 6 மணி தான் ஆகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு கேண்டிலில் ஓட வர்றேன். ஓகே, இங்கேருந்து வருது. இவன் வந்துட்டு எஸ்எம்டி வச்சுருப்பான். ஓகேங்களா? இங்கே எஸ்எம்டி. ஓகே, இங்கே இதோட எஸ்எம்டி வச்சுருக்கான் RTI. ரைட்டா? ஸோ இப்போது C2 நடந்துச்சு. இப்போ C3 ஒரு ஸ்ட்ராங் CISD எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ராங் CISD எனக்கு வேணும். ஸோ பார்ப்போம். நான் வச்சுட்டான். ஆனால் நான் என்ன அதான் சொன்னேன், என்ன சோம்பேறி. இந்த நேரத்தில் தான் மார்க்கெட் நான் பார்க்கவே இல்லை. ரைட்டுங்களா? முன்னாடியே உட்காந்து பார்த்துருக்கணும். கொழுப்பு நான் பார்க்கல. பார்த்துருந்தா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போட்டிருக்கலாம். நானே போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ட்ரி போடலாம். அடுத்து இந்த இடத்துல 2வது என்ட்ரி போடலாம் அப்படின்னு. இதுவும் சிஸ்ட்டு தானேன்னு நான் போட மாட்டேன். ப்ரைஸு எக்ஸ்பேன்ஷன். ஓகேங்களா? ப்ரைஸு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டான். எக்ஸ்பேண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு திருப்பி போகணும். ஓகேங்களா? ஸோ அது ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணேன். அது நடக்கட்டும் அப்படின்னு. மணி இப்போ எத்தனை? 8:45. சரி, நான் கொஞ்சம் லேட் ஆகட்டுமே அப்படின்னு பார்த்தேன். 9:30 9:30 பாருங்கள், அற்புதமாக இங்கே மேனிபுலேஷன் கொடுத்துட்டு CISD இருந்தால் இதுக்கு மேலே வச்சோடனே இந்த 5 மினிட்லேயே வந்துட்டு இங்கே நைட்டு CISD என்ட்ரி 5 மினிட்ல இங்கே SL 1:2 TP மேலே. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். TP கைஸ் சிம்பிள் 1:2. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? ஓகே, இது 2வது ட்ரேடு. ரைட்டு, 2 ட்ரேடு. அடுத்து GBP. சாரி, GC. லூஸ் மாதிரி விளாட்றேன். GCலேயே சேம் டே ட்ரேட் எடுத்தேன். ஓகே. GCயில் நான் ஆல்ரெடி பிரேக் டவுன் போட்டிருக்கேன் கைஸ். அது இருந்தால் இங்கே ஐகார்டாக ஏதோ ஒன்று வரும். அதான் தெரியாது. நான் தான் ஏதாச்சும் யூடியூப் டுட்டோரியல் பார்த்து உங்களை ஆட் பண்ணி விட்றேன், பார்த்துங்க. இந்த இடத்துல ஒரு இது தம்ப்நெயில் லோகோ தான் போட்டு விட்றேன். தம்ப்நெயில் போட்டு விட்றேன். அதுதான் போய் பாருங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்துங்க. ஓகேவா? $4000 பே அவுட் போட்டுச்சு. வளரிட்டேன். $4000 ப்ராஃபிட் பண்ணுது. ரைட்டுங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெய்லி எஃப்இஜி. ஓகேங்களா? டெய்லி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் மேலே போகணும். ஓகேங்களா? சைடில் நாய்ஸ் இருக்கும், கண்டுக்காதீங்க. இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் மேலே போகணும். ஓகேவா? ஸோ இங்கே நைட்டாக 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா சேம் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். இன்றைக்கி என்ன டேட்டு? 6 மணி 6 சில்வர் கூட இங்கே நைட்டாக SMT இந்த 4 ஹவர் கேண்டில். ஓகேவா? ஸோ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். 4 ஹவர் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் போகணும். சேம் 15 மினிட்டு. இந்த இடத்துல ஹையர் டைம் ஃப்ரேம் பண்ணுங்க. 1 மினிட்டு 30 செகண்டு அதில் தான் போயிட்டு எதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்னா ரிஸ்க் ஃப்ரீயாக பொறுமையாக சைக்காலஜி அடி வாங்காமல் இது பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எதுவுமே தேவையில்லை. 4 ஹவர் 15 மினிட்னா கவலையே இல்லை. 4 ஹவரில் C2 வைக்கிறானா 15 மினிட்டில் CISD பார்க்குறோமா அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். அவ்வளோதான். ஸோ இந்த பேசிக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள், இன்வர்ஷன் வைக்கிறேன். இந்த இன்வர்ஷன் வைக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு இங்கே நைட்டே நான் என்ட்ரி போட்டேன். ஓகேவா? இங்கே நைட்டே என்ட்ரி. SL கொஞ்சம் இங்கே 1:2 TP. இங்கே நைட்டாக 1:2 TP. ரைட்டுங்களா?
ஸோ ஓகே, இங்கே நைட்டை இந்தா ஜம்முன்னு போயிட்டான் மேலே. ஓகேவா, 1:2 டிபி, அவ்வளோதான். ரைட்டா. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கான்? அடுத்து வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் கேண்டிலுக்கு 3, 4, 5, 6, 7 ட்ரேடு. நாளைக்கு பார்ப்போம். இஎஸ் ஓகே, இல்லை கோல்டு செல் அடிச்சிச்சு, அது எப்படின்னு பார்ப்போம். ரைட்டுங்களா? ரைட்டு. இப்போ என்னென்னா டெய்லி வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டு, ஓகேங்களா? 2 நாள் எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டா, இன்றைக்கும் எக்ஸ்பேன்ஷன் தான் நான் பார்க்கணும். ஆனால் சரி, கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ரைட்டா? வெட்னஸ்டே 2 PM. ஓகே, இது இல்லை. ஓகே, வெட்னஸ்டே. ஓகே, இந்த இடத்துல ரைட்டு. இந்த இடத்துல நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் வந்துட்டு இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு, ஓகேங்களா? இங்கேருந்து பை தான் பார்க்கணும், ஆனால் நான் செல் பார்த்தேன். ஸோ கரெக்டாக நான் வந்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன். இங்கே இந்த இடத்துல என்ட்ரி எஸ்எல் இங்கே வச்சுக்கிட்டேன், டிபி இங்கே 1:2 அப்படின்னு நான் பார்த்தேன். ரைட்டுங்களா? ஸோ ஒரு இங்கேருந்து எனக்கு பை போகிற மாதிரி எனக்கு தெரில, அதனால் நான் வந்துட்டு பார்த்தது. ரைட்டுங்களா? ஸோ என்ன பண்ணிட்டான், அப்படியே கன்சால்டேஷன் கொடுத்துட்டு எஸ்எல் போயிட்டான். அப்படியே ரிவர்சல் ஆகிட்டான் மேலே. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் பெருசாக அந்த கோல்டில் அந்த ட்ரேட் நான் எடுக்கவே இல்லை. ரைட்டுங்களா? ஓகே, அதோட முடிஞ்சிச்சு அந்த ட்ரேடு. எஸ்எல்னு விட்டுட்டு அதான் நான் தப்பாக பயாஸ் பார்த்துட்டேன், தப்பாக எடுத்துட்டேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து வந்துட்டு என்ன ட்ரேட் எடுத்தேன்னா, க்ரூட் ஆயிலில் செல் ட்ரேட். ஆமாம், செல்லு. ஸோ இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே அன்னைக்கு 10:30 AM வந்துட்டு ஒரு நியூஸ் இருப்பான் எப்பயுமே, ஓகேங்களா? அந்த நியூஸில் வந்து எனக்கு பிரேக் ஈவன் அடிச்சிட்டு. ரைட்டா? ஸோ க்ரூட் ஆயில் வந்துட்டு கீழே செல் சைட் லிக்விடிட்டி இருந்தான். ஸோ சேம், அதுவும் நான் வந்து செல் தான் பார்த்தேன். எதனால் அவன் பை ஏற்றுனான்னு தான் எனக்கு தெரில. அது ஒரு மேனிப்புலேஷன் தான். க்ரூட் ஆயில் நீங்கள் எப்பயுமே பார்த்தாலும் அவன் மேனிப்புலேஷன் நிறையா ஆகுவான், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அது பண்ணிக்கிட்டு இருந்தால் அதோட நேச்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பார்த்தேன்னா, க்ரூட் ஆயிலில் சரி இது எத்தனை கேண்டில், ஓகே இங்கே தான் அவன் செல் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐயோ, இங்கே இருந்து ஓகே ஒரு 1 hour கேண்டில் வந்துட்டு இங்கே எல்லாம் கீழே செல் வச்சுருவான், ஓகேங்களா? இது C4 கேண்டில் நம்ம செல் எடுக்கலாம் அப்படின்னு 5 minute வச்சுருந்தேன். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மேலே வந்தோன்னே நான் இங்கே நைட்டு செல் போட்டேன். ஓகே, என்ட்ரி எஸ்எல் இங்கே இடத்துல. ஏன் நான் இங்கே எஸ்எல் வச்சேன்னா, இங்கேருந்து இங்கே எஸ்எம்டி, ஓகேங்களா? 1:2 டிபி. ஓகே, இங்கே 1:2 டிபி. ரைட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே ப்ரைஸ் எஸ்எல் கிட்ட வரையும் போயிட்டு வந்தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:20. ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 55, 10, 15. ஓகே, 10:20க்கு என்ன பண்ணான்னா ஆர்பி வச்சுக்கிறேன், சாரி 10:30க்கு ஆர்பி வந்துட்டு அடித்து அப்படியே மேலே ஏற்றிடும். ஆர்பி ஏற்றுனதை பார்த்து ரைட்டு ஏற்றிடுவேன், பிரேக் ஈவனில் மூவ் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல பிரேக் ஈவன் அடிச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டான். ஸோ இதுதான், ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த 10:30க்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதனால் இவன் மேலே போயிட்டான். ரைட்டுங்களா? அதுதான் காரணம். ஓகே, இங்கே நைட்டு அடுத்து என்ன ட்ரேடு பார்க்க போகிறோம்னா, முடிச்சு இஎஸ் அந்த பை ட்ரேட், ஓகேங்களா? இஎஸில் நான் ஏன் பை எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணும். ஓகே, இங்கே நைட்டு. ஸோ இது எதுமோ நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், இது பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த இடத்துல இருந்து நான் ஏன் பை பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ப்ரைஸ் வந்துட்டு ஓவர் எக்ஸ்பேன்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா? C4 அன்னைக்கு, ஓகேவா? அப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு மேனிப்புலேஷன் தேவை. நான் பை மார்க்கெட்டில் போயிட்டு நான் செல் பார்க்க மாட்டேன். ஸோ நான் பை தான் பார்த்தேன், எனக்கு இங்கே மேனிப்புலேஷன் தேவை. ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வேறு பார்த்தீங்கன்னா
ஒய்எம் தான் நல்ல பியரிஷு. அவன் தான் எனக்கு எஸ்எம்டி வைக்கணும்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு ஓகே இந்த கேண்டில் ஒய்எம் தூக்கிறோம் போக போக, ரைட்டுங்களா? ஸோ வந்துட்டு நான் இங்கே நைட்டை ஒரு இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறது, ஒரு மேனிபேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, மேனிபேஷன் முடிஞ்சுட்டு மேலே போயிட்டேன், ரிவர்சல் வச்சுட்டான், ரைட்டுங்களா? ஸோ இந்த வந்துட்டு நான் 4 ஹவர் கேண்டில் வந்துட்டு 4 ஹவர் கேண்டில் C2வாக நான் கன்சிடர் பண்ணேன். 4 ஹவர் கேண்டிலில் நான் பேக் டெஸ்ட் பண்ணி வச்ச வரைக்கும் எனக்கு என்னன்னா 4 ஹவர் கேண்டிலில் எந்த ஒரு C2 கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுனா, ஐயோ எடுக்கிறதுனா ஃபஸ்ட்டு சிஸ்ட்டு ரெண்டாவது சிஸ்ட்டு வச்சோன்னே நீங்கள் என்ட்ரி போகலாம். இது எனக்கு நிறைய பேர் மேபி தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு நான் பேக் டெஸ்ட் பண்ணி இது வந்து எனக்கு யூஸ் ஆனிச்சு, ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது சிஸ்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணேன், ஓகேங்களா? இது வச்சு தான் இங்கேயே என்ட்ரி போகலாம். ஆனால் நான் இந்த இடத்துல மார்க்கெட்டில் இல்லை, ரைட்டுங்களா? வெயிட் பண்ணேன். ஸோ 9:30க்கு அப்புறம் பார்த்தா இந்த இடத்துல சரியானது. இங்கே நைட்டை பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு எஸ்எம்டி, எது கூட ஒய்எம் கூட. ஸோ இந்தா ஒய்எம் இந்த லோஸை தான் தூக்கிட்டான், இவன் தூக்கலை. ஸோ இங்கே நைட்டை என்ட்ரி SL 1:2 டிபி. இவன் என்ன கதைன்னு தெரில, இவன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல சரியான ட்ரேடு கைஸ். ஐயோ, இதுதான் வந்துட்டு நான் பக்குன்னு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா பிரேக் ஈவெண்ட் வந்துட்டான், ஓகேங்களா? நல்லா அடிக்காமல் அப்படியே மேலே ஏறிட்டு இந்த எஃப்இஜி சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டு, ஓகே அவ்வளோதான், டிபி போயிட்டு, ஓகேங்களா? அவ்வளோதான், 1:2 எனக்கு இது போதும், அவ்வளோதான் சொல்லுவேன். ஜம்முன்னு ஹை டைம் ஃப்ரேமில் பண்ணி முடிச்சுட்டு போகிறீங்களா? அவ்வளோதான், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்து ஒய்எம் பிரேக் ஈவன் NQ பை. இந்த NQ பை வந்துட்டு அருமையான ட்ரேடு, ஓகே. ஓகே, மணி எத்தனை? 10 மணி, 10, 2, ஓகே 6 மணி, ஓகே 6 மணி கேண்டில் முடிஞ்சிச்சு. ஸோ 6 மணி கேண்டில் என்ன பண்ணிட்டான், 4 ஹவரில் இன்டர்னல் வந்துட்டான், ஓகேங்களா? 10 AM கேண்டில் ஓப்பன். 10 AM கேண்டில் என்ன பண்ணணும்னு நான் எதிர்பார்த்தேன்னா, போயிட்டு இந்த இடத்துல எதிர்பார்க்கல, அதுவாக நடந்தான், CAST வச்சுட்டான், C2 C3. ஸோ 5 மினிட்ல நான் போயிட்டேன். ஏன் புல்லிஷ் தான் பார்க்குறேன், எனக்கு பியரிஷ் இங்கேருந்து ப்ரோ இங்கே நைட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு பியரிஷ் வச்சுட்டானே ப்ரோ, இங்கேருந்து நீங்கள் செல் பார்க்கலாமே அப்படின்னு இங்கே தோணும், ஓகேங்களா? நான் செல் பார்க்கல, புல்லிஷ் மார்க்கெட்டில் நான் எதுக்கு செல் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் இருந்தேன், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 1 ஹவர் கேண்டில் இங்கே CAST வச்சுட்டான். ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ இங்கே 5 மினிட்ல இந்தா அன்றைக்கி போட்ட ஏதோ ட்ரேடை கூட நான் மாற்றலை, இது பண்ணல. இங்கே என்ட்ரி SLTP இங்கே வச்சுட்டு இந்த கேண்டில் ஓப்பன்லேயே என்ட்ரி போட்டேன், ரைட்டுங்களா? அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? நான் ஒன்று என்னோடய ட்விட்டரில் அப்டேட் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இன்ஸ்டா போஸ்ட்டில் பண்ணுவேன், ரைட்டுங்களா? இது 16ஆம் தேதி அன்றைக்கி தான் நீட்டாக எடுத்த ட்ரேடு எக்ஸிக்யூஷன், ஓகே இந்தா, ஓகே ரைட்டுங்களா? ரைட். அடுத்து ஒய்எம்மில் பிரேக் ஈவன். ஏன் ஒய்எம்மில் பிரேக் ஈவன் அப்படின்னு பார்த்தா, இந்த இடம் இந்த இடத்துல பை போட்டது. ஒய்எம்மில் நான் வந்துட்டு இங்கே பை போட்டேன். ஏன் போட்டேன்னா, ஓகே லோ ஆஃப் த டே முடிஞ்சிட்டு 6 மணி கேண்டில் இங்கேருந்து மேலே போக போகிறான்னு இருந்துச்சு. ஸோ வந்துட்டு 15 மினிட்ல பார்த்தா இங்கே நிறைய CAST வச்சுட்டான், பார்த்தா பை தான் போயிருக்கான், அது மேனிப்புலேஷன் ஆகிட்டு இந்த இடத்துல SL 1:2 டிபி வச்சுருக்கேன், ஓகேங்களா? 1:2 இங்கே. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு ஓகே 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 ப்ரைஸ் வந்துட்டு இங்கே மேலே போய் 5 மினிட், ஆமாம் 5 மினிட் இங்கே மேலே போயிட்டு கீழே இங்கே இறக்கணுன்னு நான் பிரேக் ஈவன் மூவ் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இந்த வேணா போகிறதா அப்படியே மேலே போயிடணும், கீழே வரக்கூடாது, ஓகேங்களா? ஸோ பிரேக் ஈவன் மூவ் பண்ணிட்டேன். அடுத்தடுத்த ட்ரேடு வந்துட்டு பிரேக் ஈவன் அடிச்சிட்டான், ஓகேங்களா? ஸோ இதனால தான் இந்த ட்ரேடு பிரேக் ஈவன். அடுத்து க்ரூடு அண்ட் ஒய்எம் ட்ரேடு, ஓகே. ஸோ இப்போ ஒய்எம் ட்ரேடை முடிச்சு விட்ருவோம். ஒய்எம் வந்துட்டு 4 ஹவர். ஆனால் ஒய்எம் நேற்று அற்புதமான ட்ரேடு, எல்லாத்தையும் இதே தான் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறீங்க, அற்புதம்ன்ட்டு என்ன பண்ணுறது? ஓகே, இங்கே 2 மணி கேண்டில்
ப்ரைஸ் ஓவர் எக்ஸ்பேன்ஷன் இங்கே தான் ஓப்பனு அப்படியே எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டான். இந்த எக்ஸ்பேன்ஷன்லையும் ஏன் கொழுப்பு நான் இங்கே பை பார்த்தேன். பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது, இருந்தாலும் நான் பார்த்தேன். ஏன்னா இந்த இடத்துல 30 மினிட் இது கொடுத்துட்டு போகிறான். இங்கே என்கியூ கூட எஸ்எம்டி ப்ரீவியஸ் கேண்டில் லோ இங்கே 5 மினிட்ல இந்த இடத்துல. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் இங்கேயே என்ட்ரி போட்டேன். நான் ஏன் இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன்னா எனக்கு வந்துட்டு 9:30 வந்துட்டு 3 மினிட் ஓகே 9:30 இங்கே கன்சாலிடேஷன் மேனிபுலேஷன் கொடுத்துட்டு இங்கே வச்சுட்டான் 3 மினிட்ல. ஸோ வந்துட்டு நான் இங்கே என்ட்ரி எஸ்எல் இங்கே வச்சேன், டிபி இங்கே வச்சிட்டேன். ஏன்னா ஒய்எம் வந்து லேகிங் அசெட். இவ்வளோ எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் நான் ஏன் பை போட்டேன்னா ஒய்எம் லேகிங் அசெட்னால நான் பை போட்டேன். ஓகேங்களா? ஸோ என்ட்ரி எஸ்எல் டிபி. லேகிங் அசெட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. கேட்டால் நான் அதுக்கு தனியாக வீடியோ போடணும். அது பெரிய வீடியோ. லேகிங் அசெட்னால எனக்கே என்னென்னு இப்போ தான் கற்றுக்கிட்டு வரேன். ரைட்டுங்களா? அவ்வளோதான், டிபி போயிட்டான். ஓகேவா? எதனால் இங்கே போட்டேன்? ஒரே காரணம், இங்கேயும் எஸ்எல் வச்சிருந்துச்சு, எஸ்எம்டி வச்சதுனால இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணேன், இல்லைனா பண்ணியிருக்க மாட்டேன். லேகிங் அசெட் இவன் பை போய் தான் ஆகணும், அதனால் நான் போட்டது. ஓகேங்களா? ஏன் என்ன லேகிங் அசெட்னா ஒன்றும் இல்லை, என்கியூஇஎஸ் ஆல் டைம் ஹைட்டை போயிட்டு இஎஸ் ஆல் டைம் ஹையை தூக்கிட்டு என்கியூ வந்து இந்த ஆல் டைம் ஹை கொஞ்சம் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்துட்டு ஒய்எம் அதுக்கு ஒய்எம் வந்து லேட்டாக போகிறான். இங்கே ஆல் டைம் ஹை ஒய்எம்க்கு இங்கே இருக்கான். ஸோ ஒய்எம்மும் போய் ஆகணும். ஸோ லேட்டாக போகிறான். அதுதான் லேகிங் அசெட், லேக் ஆகி போகிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் போட்டேன். அண்ட் வந்துட்டு க்ரூட் ஆயில் இது என்ட்ரி போட்டு இங்கிட்டு போயிட்டு வந்து பார்க்குறேன் 10 நிமிஷத்தில் டிபி போயிட்டு. ஓகேங்களா? ஸோ க்ரூட் ஆயிலில் இந்த இடத்துல நான் ஏன் போட்டேன்னா இதுக்கு தான் ப்ரொஃபைலிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் வைங்க. டெய்லி டைம் ஃப்ரேமில் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாளாக. ஓகே, இது மிட் வீக் ரிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு அது பேர் என்ன, வெனஸ்டே. இது ஸ்விங் கேண்டில்ஸ்னால் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். ஸோ எகெயின் 4 ஹவரில் பார்க்குறேன். 4 ஹவரில் சரியான சிஸ்டு வச்ச உடனே 8:15 அப்போது நான் என்ட்ரி போட்டேன். ஓப்பனில் தான் போடல. 8:15க்கு நான் என்ட்ரி. எஸ்எல் இந்த இடத்துல லோ கிட்ட டிபி. ஓகேங்களா? அவ்வளோதான், ஜம்முன்னு ஒரே கேண்டில் இறக்கிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு. இந்தா கரெக்டாக நான் என்ட்ரி போட்டது 8:15. 8:15 இந்த கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு இருந்தான். அப்போது 1 2 3 1/2 hour கைஸ், சாரி 45 நிமிஷம் ஜம்முன்னு போயிட்டு. ரைட்டா? ஸோ இதுதான் நான் எடுத்த ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் எடுத்தது. ஸோ அந்த டெம்ப்ளேட் வேணும்னு சொன்னீங்க, இந்த ட்ரேட்ஸ் எல்லாங்கிறேன், அது பேர் என்ன, நோஷனோடது நான் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் தரேன். 2023லேருந்து நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நான் காப்பி, இது என்னது ஷேர் கொடுத்தேன்னா என்னோடய டேட்டா 2023லேருந்து உள்ள ஃபுல்லாக வரும். ஸோ அதை நான் பண்ண மாட்டேன். நான் இதை உங்களுக்கு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு புதுசாக பண்ணி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். வேறு எதுனா டவுட்டு, இல்லை வேறு எதுனா இப்போ சொல்லணும் வைக்கணும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்லேயும் கேளுங்க, இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ அதுதான். ஓகேங்களா? வேறு குறைநெறிகள் எதுனா இருந்தால் சொல்லுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்கள். ஓகே, பை கைஸ்.